ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்சோட ஃப்ரண்ட் லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளூடூத் கால் நம்மளால் பேச முடியும். இல்லை இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்ச் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே வந்து வாட்ச் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாட்ச் பொறுமையாக எடுக்கலாம். வாட்ச் பொறுமையாக எடுத்தோடனே சூப்பராக இருக்குது. குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் பிரிக்கலாம். ஸ்டிக்கர் பிரித்தோடனே டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. இது ஃபுல் வியூ டிஸ்பிளே. இல்லை 2 ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து பெசில் கம்மியாகவும் அதிகமாகவும் வருது. ஸ்ட்ராப் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. இந்த ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் வர மாதிரியே தான் இருக்குது. அதுக்கடுத்து உள்ளே அந்த இன்னொரு போட்டி எடுத்து பார்த்தா ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. இந்த வாட்ச் வந்து ஒயர்லெஸில் தான் சார்ஜர் ஆகும். அந்த 2 பின் சார்ஜர் இல்லை. சூப்பராக இருக்குது சார்ஜரு. அதுக்கடுத்து புக்லெட் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், வாட்ச் ஃபேஸ் எப்படி வைக்கிறது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரெடீம் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் போய்ட்டு நம்ம அதை ரெடீம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வாட்ச் பார்க்கலாம். வாட்ச் ஆன் பண்ணனே ஃபயர் போல்ட்டுன்னு ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிச்சம் எடுக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது. இப்போ வாட்ச் நல்லாவே ஆன் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது ஆனில் தான் இருக்குது. நான் டச் பண்ணுறது உங்களுக்கு கலர் மாறுது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கீபேட் மாதிரி இருக்க லோகோ டச் பண்ணனா இப்போ உங்களுக்கு கால் லாக் லோகோ வரும். அப்புறம் லுக்கிங் ஃபார் ஃபோனு, நம்ம ஃபோன் என்ன வச்சுருந்தோன்னு தெரியல. அப்புறம் இது வந்து ஸ்கேன் பண்ணுற QR கோடு நம்மளுக்கு காமிக்குது. அப்புறம் வாட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் டச் பண்ணோன்னா கலர் சுற்றி மாறுது. அப்புறம் இதில் வந்து ஸ்க்ரோல் பட்டன் நம்மளுக்கு வேலை செய்யுது. பரவாயில்ல, ஸ்க்ரோல் பட்டன் வேலை செய்யுது. இதில் வந்து 2 தீம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கலர்ஃபுல்லாகவும், இன்னொன்று வந்து டார்க் மோட் தீமும். அப்புறம் வேறு மாதிரி நார்மல் வாட்சில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த பூமி சுற்றுற மாதிரி, பூமி இல்லை சாரி நிலா சுற்றுற மாதிரி இருக்குது. அப்புறம் வாட்சில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டமைஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். சைடில் தள்ளிங்கன்னா ஷார்ட்கட் மெனு உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து அந்த சைடு ஸ்க்ரோல் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் பட்டன். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ண மாதிரி ரீசெண்ட் ஆப்ஸ் வரும். இது வந்து மல்டி டாஸ்க் பட்டன். இதில் அழுத்தினீங்கன்னா GPS ஸ்போர்ட்ஸ் மோடு வரும். நம்ம இதை கஸ்டமைஸும் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து GPS இருக்குது மெயினாக. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது ஹோல்ஸ் எதுக்குன்னு எனக்கே தெரியல. அப்புறம் இது வந்து மைக்கு. இப்போ நம்ம பட்டன் அழுத்தினோடனே ஆன் ஆகும். இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூட இருக்குது. இப்போ நம்ம ஆப்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சில் கொடுத்த மாதிரி ஸ்டெப் கவுண்ட்டு, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் மோடு, ECG அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஹார்ட் ரேட்டு கூட ஸ்கேன் பண்ணிடலாம். ஆனால் இது அக்யூரேட்டெல்லாம் இல்லை, அது சும்மா கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸு, இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் நிறையா இருக்குது. இதில் வந்து 83 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் மோடு வேணுமோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. வெதர் செக் பண்ணிடலாம். அப்புறம் கான்டாக்ட் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். டயல் பேட் இருக்குது. நம்ம ஃபோன் வேணால் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மைக்கும் ஸ்பீக்கரும் இருக்குல்ல, அதனால் அலாம் இருக்குது, ப்ரீத்திங் இருக்குது. அப்புறம் டைமரு, ஒரு வாட்சில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா மை கார்டுன்னு இருக்குது. இதில் நம்ம QR கோடு எது வேணுமோ அது வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டைல்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்க்ரீன் டைம், இதில் போனீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் ஒரு 8 லாங்குவேஜ் இருக்குது. அப்புறம் பிரைட்னஸ் நம்ம எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். அப்புறம் டு நாட் டிஸ்டர்ப் மோட், இதில் வந்து பின் லாக் பண்ணிக்கலாம். நம்ம வாட்சை வந்து லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன், ஸ்டைல்ஸு, இல்லை 5 ஸ்டைல் இருக்குது. வைப்ரேட் இன்டென்சிட்டி, இதில் நம்மளுக்கு வைப்ரேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ லோவாக வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். இல்லை ரிங்டோன்ஸ் இருக்குது. நம்ம தேவையான ரிங்டோன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ரிங்டோன் வைக்கிறேன், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ரிங்டோன் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். 3rd ரிங்டோன் இது. இது வந்து ஃபஸ்ட்டு ரிங்டோனு. நம்மளுக்கு ரிங்டோன் வேணும்னா நன்னு கொடுத்துருக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டோனும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்னா நன்னு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அலாமுக்கு டியூனர், அலாமுக்கு வந்து அதே ரிங்டோன் சவுண்டு தான் வரும். அப்புறம் ரைஸ் டு வேக்கப் அது இருக்குது. அப்புறம் செட் டைம் இருக்குது. நம்மளுக்கு ஃபோன்லேருந்தும் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுலேருந்தும் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கீ டெஃபினேஷன்றது இந்த சைடு பட்டனுக்கு நம்ம எது வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெட் லேம்ப்னால் நம்ம சார்ஜர் போட்டோம்னா இது வந்து ஆன்லேயே இருக்கும். அப்புறம் பவர் சேவிங் மோடு இருக்குது. ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது, ரெசிஸ்டர் ஃபேக்ட்ரி அபவுட் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து ஹார்ட் ரேட் சென்சார். அங்கே தான் நம்ம ஒயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ண போகிறது. அப்புறம் இதில் வந்து 2 பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் லாகிங், இந்த அல்ட்ரா வாட்சில் தான் ஸ்ட்ராப் லாக் இருக்கும்ல, அது மாதிரி இதுலேயும் ஸ்ட்ராப் லாகிங் கொடுத்தாங்க. இது நல்லா இருக்குது.
முக்கியமாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார் கேம் இருக்குது. இந்த வாட்சோட ஆப்பில் போனீங்கன்னா நீங்கள் இந்த வாட்சை வச்சு மோஷன் சென்சார் கேம் விளையாடலாம். அப்புறம் இதில் வந்து கேம்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ வாட்சில் பாட்டு வைக்கிறேன்.